ஹலோ எவ்ரிவன். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மருங்கூர் டு ராஜாவூர் ஆத்தாங்கரை மேலே தாங்க இருக்குது இந்த இடம். மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் தான். மொத்தம் 2 ஏக்கரில் நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு, தென்னந்தோப்பு. இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் நீங்கள் விலாவரியாக இப்போ பேக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது தென்னை, மா, நெல்லி, கொய்யா, தேக்கு மரம் இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சது தான் இந்த தென்னந்தோப்பு. தென்னை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 90 தென்னை மரம், 85 to ஒரு 90 தென்னை மரம் வரும். எல்லாமே உயரம் வயதுன்னு பார்த்திங்கன்னா உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரம். வயசுன்னு பார்த்திங்கன்னா 19 to 22 வயது இருக்கும் மரங்களுக்கெல்லாம். மரத்தோட காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான காய்ப்பு திறன் தான். ஒவ்வொரு குலைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13, 15 இந்த மாதிரி சைஸ் காய்களில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாமரத்தோட பருமன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய மாமரங்கள் தான் எல்லாமே இருக்குது. அடுத்து இன்னொரு பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா மாமரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாமரம் இருக்குது. அடுத்து இன்னொரு இந்த தோப்பில் நமக்கு தேங்காவிலையும் நல்ல ஈல்டு எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் நான் இதில் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், தேக்கோட சைஸுன்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 அகல சுற்றளவு கொண்ட தேக்கு மரம் தான் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து ஒரு 80 மரங்கள் 100 மரங்கள் இருக்கும். அதுலேயே நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காட்டு நெல்லிக்காய் மரமும் ஒரு 5-6 நிற்குது. கொய்யா மரம் 1 தான் நிற்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று புளிய மரம் கிட்டத்தட்ட ஒரு 15 புளிய மரங்கள் நிற்கி. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டி கிணறு எல்லாமே இது அமைஞ்சிருக்கு. இது தொட்டி நமக்கு. கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிணறு தான். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக ஒரு 25 அடியிலேருந்து நமக்கு தண்ணி இருக்குது. 25 அடி 30 அடி கீழே தண்ணி இருக்குது நமக்கு. சர்வீஸு, அதாவது மின்சார இணைப்புன்னு பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் தான், ஃப்ரீ சர்வீஸ் தான் நமக்கு இருக்குது. தண்ணி நீங்கள் பாருங்கள். நம்ம இடத்துல தோப்பு உள்ளேயே வந்து காரோ இல்லை லாரியோ எல்லாமே ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஏறிடும். சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே கோழி பண்ணைகள், மாட்டு பண்ணைகள், செங்கச்சோலைகள், கம்பெனிகள், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே நிறையா அமைஞ்சிருக்கு. நல்ல இயற்கையோடு சேர்ந்த ஒரு இடம், அதாவது சின்ன இடம் நமக்கு இப்போ வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடங்களோட ரேட்டு என்னன்ட்டு. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 65 லட்ச ரூபா சொல்லுதாங்க. 2 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுவங்க தொடர்பு கொள்ளுங்க. ரோடெக் நெட்வொர்க்கை. இந்த வீடியோ நம்ம வந்து எடுக்கும் போதே வேறு ஒரு பார்ட்டி இந்த தோட்டத்தை நாங்கள் காமிச்சிக்கிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணுறோம். தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பார்க்குறது இப்போ புளிய மரங்கள் உள்ள ஏரியாக்களை பார்க்குறீங்க. சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங் தான் இருக்குது. அதாவது மேற்கு திசை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பிளாக்கு, அதாவது வேறு ஒருத்தவங்களுக்கு இடம். நமக்கு ஃபுல்லாக வந்து முள்வெளி பென்சிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. கேட்டு போட்டு தென்னை நீங்கள் பார்த்துக்காங்க. பார்ட்டி ஒரு ஏக்கருக்கு 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. தேவைப்படுவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.